சமீப காலத்தில் இதுக்கு பரபரப்பா இன்னைக்கு இன்னும் ஒரு 4 நாள் இந்த இந்த இன்சிடென்ட்ட பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் மறந்துடும், மக்களும் மறந்துடுவாங்க. அந்த ஆள பாய் ஃப்ரெண்ட கத்தியால இது அருவாளால கட் பண்ணியிருக்காங்க, குத்திருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப யாரு நம்ம தான் வி ஆர் ஆஸ்கிங் நம்ம தான் பிரச்சனையே விலைக்கு வாங்குறோம். சிட்டி பட் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏரியா ஒரு டெசர்டட் ஏரியா தான். ஓகே. அதுல நம்ம இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இது சேஃப் ஏரியா கிடையாது. ஈவன் ஆம்பளைங்களுக்கும் இது ஒரு லெசன் தான். ஆம்பளைங்களும் ரொம்ப தெனவட்டா இருக்கக்கூடாது அண்ட் டேக் அட்வான்டேஜ். இந்த பெண்கள் தான் இன்னும் ஜாஸ்தி பத்திரமா இருக்கணும். தட் இஸ் பாதுகாப்பா இருக்கணும். அவனே அட்டாக் பண்ணிருக்கான். 28 காயத்தோட அவன் படுத்து கண்டுருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க கண்ணாடி கூட உடைச்சிருக்காங்க. அப்ப எதுக்கும் அவன் தேவன் ட்ராங்க். அவன் குச்சி போட்டவனுக்கு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. பிரதர்ஸ் நினைக்கிறான், அண்ணன் தம்பி. அண்ட் ஒருத்த இன்னொரு ஆளு. 3 பேரும் சிவகங்கையில இருந்து 2 பேர் இங்கே 10 வருஷமா இருந்திருக்காங்க இந்த இருகூர் ஏரியால. நம்மளும் கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும். எல்லாமே அவங்க கிட்ட எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. என்னங்க, பொறுப்புணர்ச்சி போலீஸ் கிட்டயும் இருக்குது, மக்கள் கிட்டயும் இருக்குது. எவ்வளவு பேர் என்ன பார்க்க வருவாங்க முதல்ல எல்லாம். ஓகே. அப்ப எல்லாம் சின்ன ஒரு பெரிய பதவி கூட இருக்காது. ஆனா ஒரு த்ரெட் இருக்குது, எனக்கு உயிருக்கு ஆபத்து, அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள். ஃபேமிலிஸ் எவ்வளவு எமோஷனலா பாதிக்கப்படுறான்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்ல. ஏன்னா நான் எப்பவும் சொல்றேன், நான் ஒரு சைல்டு, என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். மேம் வணக்கங்க மேம். மேம், தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், கோயம்புத்தூர் சம்பவத்தை நம்ம யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது மேம். ஒரு 3 வெறியர்கள் ஒரு பெண்ணை கதற கற்பழிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூரையே ரொம்ப பரபரப்பா ஆக்கியிருக்கு. முக்கியமா சொல்ல போனா சில கேள்விகளும் வெளிவருதுங்க மேம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு இரவு நேரத்துல அந்த பெண் அந்த இடத்துக்கு போகணும், ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது 2 பக்கமும் தவறு இருக்குது. என்னன்னா, சமீப காலத்தில் இதுக்கு பரபரப்பா இன்னைக்கு இன்னும் ஒரு 4 நாள் இந்த இந்த இன்சிடென்ட்ட பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் மறந்துடும், மக்களும் மறந்துடுவாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தப்போ நம்ம எல்லாரும் பேசினோம். அதுக்கப்புறம் அது அப்படியே இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி அதுக்கு முன்னால் நடந்துச்சு. எல்லாமே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல தனியா ஈவன் தே கேன் பி வித் தேர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் எனிபடி. பட் இந்த காலகட்டத்தில் சேஃப்டி இஸ் நாட் சோ அந்த அளவுக்கு இல்ல. அப்ப இவங்க தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பவுண்ட் விலை ஏறுது. தட் இஸ் கோல்டு விலை ஏறுதால நம்ம மேல ஈவன் ஒரு சின்ன ஒரு சாவரன் இருந்தாலும் நீ ஒன் சாவரன் இஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh of rupees, 88,90,000 rupees. அப்போ அந்த இட் கேன் பி பாலியல் இது ரேப் பண்றதுக்கும் இருக்கலாம், பிளஸ் ஆர் நகை திருட்டுக்கும் இருக்கலாம். ஆனா நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் இந்த விஷயத்துல நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதில் தவறு நம்ம மேலேயும் இருக்குது. பட் அங்க ஆக்சுவலி என்ன நடந்துக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் 11 o'clock ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த ஆக்சுவலி அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க அந்த ஏரியால ரொம்ப டெசர்டட் ஏரியா. பேக் சைடு ஆஃப் ஏர்போர்ட் ரொம்ப டெசர்டட் ஏரியா. அப்ப இது தேவையில்லை. இவங்க போய் அங்க போய் தனியா இருந்து ஒரு ஆம்பளையால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு 5 ஆம்பளைங்களோ இல்லாட்டி 2 ஆம்பளைங்க வந்தாலே ஒரு ஆம்பளையால ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப நம்ம தான் கொஞ்சம் சொல்றாங்க மேம், அந்த காதலனை சந்திக்கிறதுக்காக தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த நேரம் ஃபர்ஸ்ட் தேவையில்லை, சந்திக்கலாம். ரைட், காதலனை சந்திக்கிறது அதெல்லாம் நம்ம கொச்சப்படுத்த கூடாது. அது என்ன, அது இண்டிவிஜுவல் ரைட். பட் நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியுது? சரி, போய் மீட் பண்ணாங்கல்ல. இப்போ 3 பேர் அட்டாக் பண்ணும்போது இந்த 2 பேர்த்தால என்ன பண்ண முடியும்? அந்த ஆளை பாய் ஃப்ரெண்ட கத்தியால இது அருவாளால கட் பண்ணிருக்காங்க, குத்திருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப யாரு நம்ம தான் வி ஆர் ஆஸ்கிங் நம்ம தான் பிரச்சனையே விலைக்கு வாங்குறோம். நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்கோம். கேர்ள்ஸ் எவ்வளவுதான் நம்ம இதா இருந்தாலும், மைண்ட்ல தைரியமா இருந்தாலும், பிசிக்கலா நம்மளால ஒரு 2 ஆம்பளைங்கள எதிர்க்க முடியாது, சண்டை போட முடியாது. ஓகே.
அப்போ வந்து நம்மளாம் படிச்சவங்க. சரிங்க நம்ம எல்லாமே கனவட்டா யார் என்ன பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அது கிடையாது. ஐ ஆம் வெரி போல்ட். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வி கான்ட் பிசிக்கலி அவங்களை வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அதனால இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தேவையில்லாம அந்த நேரத்துல போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதும் தவறு. பிளஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இப்ப வந்து இந்த மாதிரி சொசைட்டில வந்து அயோக்கியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருடன், புள்ள மாதிரி, இந்த பொம்பளை பொறுக்கி எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். இது தேவையற்றது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் நம்ம மாடர்னா போனாலும் இப்போ கிரைம் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் எவ்வளோ திங்ஸ். இப்போ கோல்டு விலைவாசி ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், இந்த போதையில இருக்கும்போது அவங்க எல்லாம் குடிச்சு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த 3 திருடர்களும், அந்த 3 நாட் திருடர்கள், அந்த அந்த பெண்ணை வந்து மானபங்கம் பண்ணவங்க, அபியூஸ் பண்ணுவாங்க அபியூஸ் பண்ணவங்க 3 பேருமே ஆக்சுவலி தே ஹவ் காட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அவங்க முதலே ஏதோ இதுல எல்லாம் இருக்காங்க அக்யூஸ்டா. அப்ப வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம யாரை எங்க சந்திப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. இது வந்து அன்னெசரி, இது வந்து தேவையில்லாம நம்ம போய் என்ன சொல்றது, பிரச்சனையை ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி நான் ஃபீல் பண்றது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து காதலி இருக்கட்டும் மேம். ஏன் அது இரவு நேரத்துல 11 மணிக்கு அந்த இடத்துல போய் சந்திக்கணுமா? வேற எந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமே. அதுதான் அங்கதான் போய் அவங்க சந்திக்க வேணும். அதுதான் தவறுங்க. அதுதான் கண்டிப்பா தவறு. நான் என்ன சொல்றேன், அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல they could have gone to a restaurant, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி ஈவன் ஒரு சினிமாவுக்கு போய், கோயம்புத்தூர் மெட்ரோ சிட்டி வேற. இந்த மெட்ரோ சிட்டி. பட் வந்து அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏரியா வந்து ஒரு டெசர்டட் ஏரியா தான். ஓகே. அதுல நம்ம வந்து இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இது வந்து சேஃப் ஏரியா கிடையாது. ஈவன் இன் பிக் சிட்டிஸ், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஓப்பன் அவுட் ஸ்பேஸ்ல எல்லாம் இவங்க போய் பண்றது தவறு. இவங்க வந்துட்டு தே கேன் பி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அது அவங்க பர்சனல் இது. நம்ம அதை பத்தி கொச்சப்படுத்தக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா நம்மளும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பா இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்மளும் இடம் கொடுத்துருக்கோம் அப்போ தேவையில்லாம. இது வந்து அப்போ இந்த ஒரு சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணம் அந்த ஒரு பெண் வந்து அங்க போனதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? மிக முக்கிய காரணமாக 2 பேருக்கு மேலே, அந்த பெண் மட்டும் கிடையாது, அந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணை இப்படி கூப்பிட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த 3 பேர்த்த அவன் அட்டாக் பண்ண முடியல. சோ ஆம்பளைங்களுக்கும் இது ஒரு லெசன் தான். ஆம்பளைங்களும் ரொம்ப தெனவட்டா இருக்கக்கூடாது அண்ட் டேக் அட்வான்டேஜ். இந்த பெண்கள் தான் இன்னும் ஜாஸ்தி பத்திரமா இருக்கணும். தட் இஸ் பாதுகாப்பா இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு யாருமே ஒண்ணும் சொல்ல முடியாது. இது வந்துட்டு பிரச்சனை நடந்தப்புறம் நம்ம சொல்லலாம், பெண்கள் பாதுகாப்பா இருந்திருக்கணுமா இல்ல ஆண்கள்னா. இது 2 பேருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அந்த ஆணுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனா பெண்கள் அவங்கதான் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா இப்ப வந்து அந்த ஆளால என்ன பண்ண முடியுது, அந்த பாய் ஃப்ரெண்டால ஒண்ணும் பண்ண முடியல. அவனே அட்டாக் பண்ணிருக்கான். 28 காயத்தோட அவன் படுத்து கிடந்திருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க வந்து கண்ணாடி கூட உடைச்சிருக்காங்க. அப்ப வந்து எதுக்கும் அவனுக்கு தேவ ட்ராங்க். அவங்க வந்து குச்சி போட்டவனுக்கு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அதுல தே கூட இந்த இதுக்காகவும் வந்திருக்கலாம், இல்ல திருடுறதுக்கு வந்திருக்கலாம். அவங்க வந்து தனிமையா இருக்காங்கன்னு தெரிஞ்சப்பதான் அவங்களும் அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம தான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இது நம்ம மேலயும் தவறு இருக்குது. இந்த 2 பேருக்கு மேலயும் தவறு இருக்குது. சொல்லுங்க. ஓகே மேம். இப்ப இந்த ஒரு சம்பவத்துல வந்து அந்த 3 பேரையும் வந்து போலீசார் சுற்றி வளைச்சு கால்ல சுட்டு புடிச்சிருக்காங்க மேம். அது எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, போலீஸ் கமிஷனர் அவரோட இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவங்கள சுத்தி வளைச்சப்போ வந்து அவங்க எஸ்கேப் பண்ண பார்த்தாங்க. ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்காங்க. ஸோ செல்ஃப் பாதுகாப்புக்கு அவங்க வந்துட்டு அவங்கள ஓடும் போது வந்து காலில் சுட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இட் குட் பி வேரியஸ் ரீசன்ஸ். பட் இது வந்துட்டு இந்த மாதிரி அவங்களை சுடுறது தப்பே கிடையாது. என்ன கேட்டேன் என்னன்னா, இவங்க எல்லாம் சொசைட்டிக்கு ஒரு கேடு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது வந்துட்டு த்ரெட் டு த சொசைட்டி. சொசைட்டில பெண்களுக்கு இவங்களால நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் சுட்டது வந்து பெருசா நான் வந்து ஒரு இதா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இவங்களெல்லாம் சுட்டே தள்ளணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புணர்ச்சி கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதில் அவங்க வந்து மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை.
இந்த மாதிரி ஆளுங்களை சுடுறது வந்து தவறு கிடையாது. அந்த மாதிரி அப்படி அவங்க நிஜமாவே அவங்க தப்பிச்சு ட்ரை பண்ணினா இட் கேன் பி பொய்யாவும் இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பட் அது உண்மையா இருந்தானா தப்பு இல்ல. சுடுறது தப்பு கிடையாது. சரி மேம், அவங்களோட பேரை வந்து போலீசார் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளி ஆமா. நேம். குப்புசாமி. இங்க 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டவங்க. ஆமாங்க. குணா 10 என்கிற வருஷமா தவசி, 10 வருஷமா சதீஷ். கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்க. அதுல 2 பேர், ஒரு ஆள் வந்து இப்ப அவங்க சந்திச்சிருக்காங்க. சோ 3 பேர் வந்து 2 பேர் வந்து பிரதர்ஸ் நினைக்கிறேன், அண்ணன் தம்பி. அண்ட் ஒருத்தன் வந்து இன்னொரு ஆளு. சோ 3 பேரும் சிவகங்கையில இருந்து வந்து 2 பேர் இங்கேயே 10 வருஷமா இருந்திருக்காங்க இந்த இருகூர் ஏரியால. அங்கதான் போய் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி போய் பிடிச்சிருக்காங்க. அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக் கிட்ட அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நைட்ல அதெல்லாம் புதர் ஏரியா. அந்த ஏரியாலாம் ரொம்ப டெசர்ட் இதா இருக்கும். என்ன சொல்ற, புதுரா. அதுல தேவர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். சரி, ஓகே, எனிவே பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட மிரட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்க திருடணும், நான் மானபங்கம் பண்ணேன்னு சொல்லிட்டு. இது இட் இஸ் ஃபார் தி கேர்ள் டு கிவ், பிகாஸ் அவங்க வந்து தேர் வெயிட்டிங். அந்த பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, பாய் ஃப்ரெண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கல. ஐயால் போலீஸுக்கு இன்னும் அந்த பொண்ணு என்ன சொல்ல போதோ இது. பட் வந்து இந்த காணொலி மூலியமா கேர்ள்ஸ், எஸ்பெஷலி பெண்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். எவ்வளவுதான் சொசைட்டி ஃபார்வர்டா போயிட்டு இருந்தாலும், இல்லாட்டி எவ்வளவு இதா இருந்தாலும், முற்போக்கா இருந்தாலும், நம்ம வந்து நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே, எல்லாமே ஸ்டேட் பண்ணணும். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் மேம், குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். நீங்க சொன்னீங்க அந்த இடம் வந்து ஒரு டெசர்ட்டா இருக்கு. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரியா விமான நிலையத்துக்கு பின்புறத்துல. அந்த இடத்துல ஏற்கனவே பீலமேடு போலீசாரே சொல்றாங்க, ஏற்கனவே அங்க வந்து வழிப்பறல் நடந்திருக்கு, அங்க வந்து குற்ற சம்பவம் நடக்கும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்தை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும்ல மேம் பீலமேடு போலீசார். அப்ப அவங்க ஆனா சொல்லிருக்காங்க, நாங்க ரவுண்ட்ஸ்லாம் அங்க போவோம் அப்படின்னா. நான் அன்னைக்கு போல. இல்ல, அன்னைக்கு போனாங்களோ போலியா, அதால இந்த இது நடந்ததான்னு சொல்லிட்டு சரிங்க. நம்ம வந்துட்டு ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தி போலீஸ். அதாவது நான் தப்புன்னு சொல்லல, ஓகே. பட் எவ்வளவு ஏரியாஸ்ல தான் இவங்க வந்து ஃபாலோ, நம்மளுக்கும் ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்குல்ல. நம்ம எதுக்கு அந்த மாதிரி டெசர்டட் ஏரியாவுக்கு போகணும்? தேவையில்லை. பொண்ணுங்களை இன்னைக்கு என்னோட ஸ்டாஃப் என்னோட பேசிட்டு இருக்கும் போது இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, there is another area கோடிசியான்னு சொல்லிட்டு, அங்கேயும் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. தட் இஸ் இந்த பப்ளிக் மீட்டிங் யூஸ்வலி இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்தா அந்த இடத்துல நடத்துவாங்க. ஓகே, தட் இஸ் ஏர்போர்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளார், சிட்டிக்குள்ளாரிய. அந்த ஏரியால நிறைய கார்ஸ் இப்படி வந்து நிக்குதாமா, அது செய்யறாங்கன்னா போலீஸ் வந்து நம்மளுக்கு சொல்லதான் முடியும். நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும். எல்லாமே அவங்க கிட்ட எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. என்னங்க, பொறுப்புணர்ச்சி போலீஸ் கிட்டயும் இருக்குது, மக்கள் கிட்டயும் இருக்குது. மக்களும் கொஞ்சம் வந்து அனுசரிச்சு போனோம். ஆனா என்ன ப்ராப்ளம் இன்னைக்குன்னா, இந்த போலீஸ் வந்து இப்ப வந்துட்டு முக்காவாசி வந்து எல்லாருமே யாருமே ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிறது இல்ல. எல்லாருமே விஐபி இல்லாட்டி ஒரு சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க பாருங்க வந்துட்டு இப்ப ஒரு தோணா துருத்தி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பிஜேபியில ஒரு 4-5 பிரிவு இருக்குது. ஒண்ணு வந்து பஜ்ரங் தள்ளு, ஒண்ணு வந்து விஹெச்பி, ஒண்ணு வந்து இந்து முன்னணி, அந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய இருக்குது. அதுல எல்லாரும் இப்ப எப்படின்னா, இதெல்லாம் முன்னால இல்ல, இப்ப இந்த 10-15 இந்த 11 வருஷமா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே அந்த அந்த ஆர்எஸ்எஸ்ல இங்க போய் முக்கிய இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க முக்காவாசி பேருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவங்க ஒரு இது என்ன செக்யூரிட்டி. அப்ப எல்லாருமே அப்ப இவங்க எதுக்கு பப்ளிக் லைஃப்க்கு வரணும்? இவங்க வந்துட்டு அப்ப எல்லாரும் நீங்க சொல்றத பார்த்தா பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க கரெக்டா இருக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்க இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பணக்காரங்களுக்கு சொல்லல, நான் சொல்றது வந்து இந்த அரசியல் அமைப்புகளுக்கு இருக்கும் நபர்கள். அந்த இது இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச இந்து முன்னணியில இருந்து எவ்வளவு பேர் என்ன பார்க்க வருவாங்க முதல்ல எல்லாம். ஓகே, அப்ப வந்து எல்லாம் சின்ன அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கூட இருக்காது. ஆனா ஒரு த்ரெட் இருக்குது, எனக்கு உயிருக்கு ஆபத்து, அகையில அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள். இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கான்ஸ்டபிள் வச்சுட்டேன். ஈவன் ஜேர்னலிஸ்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் முக்தருக்கு வந்து ஒரு போலீஸ் வச்சிருக்கேன். நான் கிண்டல் பண்ணேன், ஏன் சார் நீங்களாம் பப்ளிக்ல அப்ப நீங்க பேசக்கூடாது? உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாட்டி எதுக்கு இந்த போலீஸ்க்கு இது? இப்போ எனக்குமே த்ரெட் இருக்குது. பட் எல்லாருமே இப்படி ஒவ்வொருத்தரும் போலீஸ் நம்ப எடுத்துக்கிட்டா அப்ப பொதுமக்களுக்கு இவங்க என்ன சேவை பண்ண போறாங்க? அது வந்து ஒரு பெரிய குறை. நான் வந்து கண்டிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இப்ப வந்திருக்க பிரசிடென்ட் வந்து யாருக்குமே போலீஸ் பாதுகாப்பு எஸ்பெஷலி பாலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாம் ரத்து பண்ணிருக்காரு. என்னன்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேம் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே மேம், அவங்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது போலீசார் கடமை தானே. என்ன அப்ப மக்கள் இவங்க கூடுதல் போலீஸ் அதிகரிக்கணும். இல்ல கண்ணா, நீங்க வந்துட்டு இப்ப எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தானா மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு நான் அண்ணாமலையை பார்த்தேன் மெட்ராஸ் சிட்டில. ஒரு கார்ல இந்த ஜெட் பிரிவோ எக்ஸ் பிரிவோ என்ன ஒய் பிரிவோ அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவன் தலைவன் கடை கிடையாது. ஓகே, தலைவர் பதவியிலிருந்து எடுத்தாச்சு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி 10 பேர் கொடுத்தானா யார் அப்ப வீட்டு காசு? நீங்களும் நானும் கட்டுற டாக்ஸ்ல இருந்து தான் இவங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் செலவு பண்றாங்க. ஓகே, அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் RSSல ஒரு ஜஸ்ட் ஸ்மால் போஸ்ட், அவருக்கு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி. இந்து முன்னணியில ஒரு பையன், ஜஸ்ட் பிகாஸ் அவனோட அந்த சதீஷ்குமார யாரோ ஒருத்தர் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி மர்டர் ஆனாங்க. அந்த பையனோட இந்த நபர் இருப்பாரு. ஆமா, இவருக்கு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் இவங்க ஒவ்வொருத்தர் இப்படி செக்யூரிட்டி எடுத்துட்டா அப்ப பொது மக்களுக்கு எங்க செக்யூரிட்டி? நான் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னா நீங்க வந்து தைரியம் இல்லாட்டி வராதீங்க. யாரும் உங்களை கெஞ்சினா? அப்ப நம்மளாம் கெஞ்சினோமா வாங்க வாங்கன்ட்டு கிடையாது. இப்ப வந்து இவங்க எல்லாத்துக்குமே போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்தா அப்ப இப்ப நீங்க கேக்குறீங்களா? அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு போலீஸ் கொடுத்துட்டு இருந்தா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு சிட்டிலயும் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் இஸ் இட் பாசிபிள்? இதெல்லாம் நடத்த முடியும்? நடைமுறையில நடத்த முடியுமா? கிடையாது. நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி இந்த பப்ளிக் லைஃப்ல இருக்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த பயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அரசியல் வாழ்க்கைக்கே வர வேண்டாம். யார் உங்களுக்கு கெஞ்சினாங்க வந்து அரசியல்? ஓகேங்க மேம். யார் வர சொன்னாங்க? வர சொல்லல. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே மேம், இப்ப நீங்களே கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்போ கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருக்குங்க மேம்? எப்படி இருக்காங்க களம்? ஒண்ணும் கூடாதான் இருக்காங்க. ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு இது நடந்ததே தெரியல. இன்னைக்கு பேப்பர்ல வந்தப்பதான் தெரிஞ்சிருக்கு. பிளஸ் ஊடகங்கள் ஒரு சிலர் பேசினதால இப்ப நேற்றே கொஞ்சம் ஒரு சிலர் பேசி இருக்காங்க. ஓகே, இது ஒன்னும் பரபரப்பா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊடகங்கள் தான் இன்னும் பெருசா பரபரப்பா பேசிட்டு இருக்கோம். இது எவ்வளவு நாள் பேசுவோம்? இன்னொரு 4 நாள் பேசுவோம். லெட் அஸ் பி ஃப்ராங்க். நம்ம டிஆர்பிக்காக பேசுறோமா இல்லாட்டி ஒரு இதுக்காக? ஆனா எந்த ஊடகம் இதை திருப்பி ஃபாலோ பண்ணுது இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு அமைப்பு அவங்களுக்காக சண்டை போடுறாங்க? எந்த கட்சி தலைவர் போய் இந்த கேசஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து அந்த ஒரு ட்ரிச்சியில ஒரு பிஜேபிக்காரன் ஒரு ஒரு அம்மா பொண்ணு பானபாகம் பண்ணான். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அது ஏதோ பெரியவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகி யார் அந்த சொல்லி அதை அப்படியே மூடி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அர்கோணத்துல அந்த டிஎம்கே ஆள் வந்து அவங்க பொண்டாட்டி அதுமே மூடி மறைச்சிட்டாங்க. ஓகே, அப்ப வந்து இது அந்த டைமுக்கு தான் நம்ம எல்லாரும் பேசுறோம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ யார் என்ன பண்ணா, யாருக்கு என்ன நியாயம் கட்டி ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சுவாதி வந்து அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஷி வாஸ் மர்டர், கொலை செஞ்சாங்க. அப்ப அந்த ராம்குமார் மேல பழிய போட்டாங்க. பட் ராம்குமார் வாஸ் அப்பாவி பகடக்காய் மாட்டின ஒரு பகடக்காய். ஓகே, அப்ப அந்த பையன் வந்துட்டு ஒரு இஸ் கமிங் ஃப்ரம் பட்டியல். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், பட் பாவம் அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் படிப்பறிவு கிடையாது, எவ்வளவு இல்லாதப்போ அவங்களால எவ்வளவு கேஸ் சண்டை போட முடியும்? எந்த ஊடகங்கள் அந்த கேஸ்ல ஃபாலோ அப் பண்ணாங்க? பண்ணல. பிளஸ் இந்த சவுக்கு சங்கர் என்ன சொன்னா, அந்த பையன் தான் கெட்டவன், அவன் தான் அயோக்கியத்தன பண்ண. உண்மை அண்ணன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி உண்மை வேற கதை. இல்ல அரசியல் பிரதிநிதிகள் எல்லாருமே இன்வால்வ். ஆனா ஒரு சைடு காதல் சொல்லி ஒரு கொச்சப்பத்தி ஒரு இது பண்ணாங்க, யாரோ தவற மூடி மறைக்கிறது. ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம ஊடகங்கள் நம்ம தர்மம் என்ன? நம்ம எவ்வளவு பேர் இவங்களுக்காக போராடுறோம், எவ்வளவு பேர் வந்து இவங்களுக்காக கடைசி மட்டும் நிக்கிறோம்? கிடையாது. நான் ராம்குமாருக்காக அந்த அட்வொகேட்க்கும் அந்த கன்சர்ன் பீப்புளுக்கு ஐ ஹெல்ப் தெம். இன்டைரக்ட்லி ஐ ஹெல்ப் தெம் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த மணி. அவங்களுக்காக பணம் செலவு பண்ணி ஒவ்வொரு தடையும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எவ்வளவு ஏழை மக்களுக்கு இந்த கோர்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண முடியுமா? இப்ப வந்து திருநெல்வேலியில மெட்ராஸ் ஹைகோர்ட் வரணும்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10,000 ரூபாய் செலவு பண்ணணும் வந்து அந்த கேஸ் நடத்துறதுக்கு. எவ்வளவு ஏழை மக்களுக்கு இல்ல நடுத்தர மக்களுக்கு இதெல்லாம் செலவு பண்ண முடியும்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் சீக்கிரமா இந்த கேசஸ் முடிக்கிறாங்க? இல்ல ஹைகோர்ட்ஸ் இல்லாட்டி கோர்ட்ஸ் அது இந்த கேசஸ் எவ்வளவு சீக்கிரமா நடத்துறாங்க? கிடையாது. அப்போ வந்து நம்ம ஊடக தர்மம், நம்மளோட ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம பர்சியூ பண்றோம்னா கிடையாது. ஆனா அந்த நேரத்துக்கு 1000 பேசுவோம் உணர்ச்சி வசப்பட்டு. பட் இந்த சொசைட்டி திருந்தணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஒண்ணும் பண்றது இல்ல. சொல்லுங்க. ஓகே மேம்.
சரிங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துதான் இருக்கு அப்படின்னு. என்னோட கேள்வியும் அதுதான் மேம். இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் சில வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. உத்தரகாண்ட்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இது மாதிரி சம்பவங்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சம்பவங்கள் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லீங்களா? கண்டிப்பா முடிவே வராது. கூட்டு பாலியல் பலாத்காரம் குரூப் ஸ்டடி மாதிரி ஆயிடுச்சு மேம். எல்லாரும் குரூப்பா சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு தவற. இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சட்டங்கள் சரியில்லை. சட்டத்துல ஓட்டைகள் நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுல நீங்களே எப்படி சொல்றீங்களா? டெஃபினட்டாங்க. எனக்கு வந்து சிஸ்டத்து மேல நம்பிக்கையே இல்லைங்க. நான் ஏன் பிராக்டிஸ் பண்றது இல்லைன்னா எனக்கு வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் ஹையஸ்ட் கரப்ஷன் இருக்குது. எவ்வளவு நடுத்தர மக்களால இந்த கேஸுகள் நடத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்க இந்த எஸ்பெஷலி ரேப் கேசஸ்ல அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு எமோஷனலா பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நான் அதை எப்பவும் சொல்வேன், நான் வந்து ஒரு சைல்டு, என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு சைல்டு ரேப் கேஸ், 5 வயசு குழந்தை அந்த காலத்துல. ஓகே, இட் இஸ் நாட் டுடே. 82ல இன்னைக்கு எவ்வளவு வருஷம் பாருங்க. அப்ப வந்து அந்த பொண்ணுக்கும் கன்விக்ட் அந்த இதை பிடிச்சாங்க செஞ்சாங்க. பட் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட்னா அந்த பனிஷ்மெண்ட் வாஸ் நத்திங். அப்ப வந்து இதுல வந்து நிறைய இடத்துல வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கவனோ, இல்லாட்டி இந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவனோ, இல்லாட்டி இந்த என்ன சொல்றது ஒரு ஜாதி இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்க்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து என்ன ஆக்ஷன் எடுக்குது, என்ன பனிஷ்மெண்ட்னா வெரி ஃபியூ. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்க குடும்பங்கள் எவ்வளவு மானசீகமா சஃபர் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியறது இல்லை. அப்ப வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டானா கிடையாது. இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் அட் ஆல். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல வந்து சிஸ்டம் ஃபெயிலியர். இது எவ்வளவு பேர் தட்டி கேட்கறாங்க. இப்ப நான் தட்டி கேட்டேன்னா எனக்கு உடனே ஒரு எஃப்ஐஆர் வருது. இப்ப நான் எவ்வளவு எஃப்ஐஆர் எனக்கு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம எதனா இந்த ஊழலை பத்தி பேசினானா இல்லாட்டி இந்த தவறுகளை பத்தி பேசினானா உடனே நம்ம வாயை மூடிருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. இது என்னைக்கு மாறும்னா மக்களும் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குது. இந்த இந்த பிரதிநிதிகள், இந்த பிரதிநிதிகளை எவ்வளவு பேர் போய் சந்திக்க முடியும்? இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கட்சி தலைவர்கள் எவ்வளவு பேர் போன் நம்பர்ஸ் பப்ளிக் வந்து மீட் பண்ணலாம், பப்ளிக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனைனா நான் இன்னைக்கு என்னோட லோக்கல் எம்எல்ஏவோட நம்பர் தெரியுமானா தெரியாது. என்னோட லோக்கல் போலீஸ் கமிஷனர் நம்ம போன் பண்ணானா அந்த ஆபீஸ்ல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணீங்கன்னா போன் எடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ வந்து அந்த ஆட்சியாளர்கள் யார் வராங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தாதான். இப்போ வந்து அதான் நான் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை இப்போ பேசினேன். ஏன்னா அந்த வருடவங்களுக்கு அந்த பற்று இருக்கணும். என் நாடு நல்லா இருக்கணும், என் நாடு வளர்ச்சி அடையணும், என் நாட்டுல இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பையனா நீங்க பேசுறீங்க, அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க, எவ்வளவு பேருக்கு அந்த தைரியம் இருக்குது வந்து பேசுறதுக்கு. சொசைட்டி அவங்களை வந்து அசிங்கப்படுத்தும், கொச்சப்படுத்தும். அப்ப வந்துட்டு இது வந்து இது என்ன, யார் தப்பு? இது தப்பு வந்து மக்களால், இந்த சொசைட்டி, இந்த சிஸ்டம்ஸ், லா மேக்கர்ஸ். நான் எப்போ சொல்றேன், லா மேக்கர்ஸ் ஆர் த லா பிரேக்கர்ஸ். யார் சட்டத்தை போடுறேன்னு அவன் தான் முதல் சட்டத்தை பிரேக்கும் பண்ணுவான், உடைக்கிறதும் அவன் தான். இது வந்துட்டு போலீஸ்லயும் நிறைய பேர் ஃப்ராட் இருக்காங்க, நிறைய பேர் தப்பு பண்றவங்க, குடிச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்தவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பெண்கள் தைரியமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 6 மணிக்கு மேல போய் தைரியமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியும் சொல்லுங்க? நான் வந்து ஒரு படிச்ச ஒரு பணக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தானே இருக்கு. ஆமா, எங்கேயுமே. அப்ப வந்து அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பாக்குறது இல்லையா? இப்ப நீங்களும் நானும் பேசுறது பாக்குறது இல்லையா? இல்ல நடக்கிறது தெரியல. அவங்க வீட்டுல பெண்கள் கிடையாது, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? யார் அதை பத்தி கவலைப்பட்டா? இன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நான் எவ்வளவு கொள்ள அடிக்க முடியும், நான் என் குடும்பத்துக்கு எவ்வளவு கொள்ள அடிச்சு போய் கொடுக்க முடியும் தான் என்னோட வரி எல்லாம். நான் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்கணும். யாருக்கும் அந்த ஆட்டிடியூட் கிடையாது. நான் எவ்வளவு சம்பாதிக்க இந்த கேஸ பத்தி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, இந்த கேஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப இந்த கேஸ பத்தி ஒரு கேள்வி மேம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போலீசார் 7 தனிப்பிரிவு படையை அமைச்சு புடிச்சிருக்காங்க அந்த 3 பேரையும். ஆமாங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. நடந்தது நடந்தாச்சு. இப்ப வந்து அந்த பெண் வந்து மென்டலி பண்ணிருக்காங்களா மேம்? அரெஸ்ட் பண்றதால அந்த பொண்ணு என்ன சந்தோஷமா இருக்க போகுதுங்களா? அரெஸ்ட் பண்றது இது எவ்வளவு நாள்ல அந்த பசங்களை தண்டிக்க போறாங்க? இந்த கோர்ட்டுன்னு போனா இன்னைக்கு உடனே ஒரு வாரத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்களா?
குடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு எவிடன்ஸ் இருக்கு இல்லைங்க மேம். இருக்கட்டும், எவிடன்ஸ் இருக்குது. பாத்துருக்காங்க, அவரும் பாத்துருக்காரு. அதெல்லாம் நான் தப்பே சொல்லலமா. எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அதை பத்தி பேசவே வரல. அந்த சிஸ்டம் ஃபெயிலியர். எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். இப்ப நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, 3 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துடுமா? இல்ல 1 வாரத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்துடுமா? வெறும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் சீக்கிரமா யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு மனமனமனு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துச்சு. அப்ப அதுல சிபிஐ கேட்டாங்களா? கேட்கல. அதுல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐயே வேணாம்னு சொல்லி போராட்டாங்க. அதே மற்ற வேற கேஸா இருந்தானா உடனே சிபிஐ வேணும். ஆகிய இந்த ஆளும் கட்சிகளும் யாரா இருக்கட்டும், டிஎம்கே, ஏஐடிஎம்கே, பணக்காரருக்கும் வேற விதமான ஒரு அரசு நடக்குதுன்னு பாக்கலாங்களா? பணக்காரல இருக்க அயோக்கியன் பாருங்க. பணக்காரல எல்லாருமே கரப்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஏழையில எல்லாருமே யோகி சிகாமணி கிடையாது. ஹானஸ்ட் சிட்டிசன், தட் இஸ் நியாயமா வாழ்றவங்களுக்கு நியாயமே கிடைக்காது. இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை நம்ம டெய்லி பாக்குறோம். நீங்க எவ்வளவு பேர் கேட்டிருப்பீங்களா, நம்ம நியாயமா வாழ்ந்து என்ன யூஸ்ன்னு சொல்லி எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க, கீதா நீ எதுக்கு நீ இதெல்லாம் பேசுற, உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்ல யாரோ ஒருத்தராவது பேசி இதெல்லாம் வெளியே பேசணும், வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே சுயநலத்துலதான் இருக்காங்க.